Hello everyone, welcome back to AIMS practice test series. இது பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ். இதில் வந்து நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ஸை சாப்டர் வைஸ் டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். சாப்டர் வைஸ் டெஸ்ட்லாம் முடிய நம்ம வந்து எல்லா 2-3 லெசனை கலந்த ஒரு டெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டாக வரும், அப்புறம் செகண்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டாக வரும், அப்புறம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். ஸோ நிறைய டெஸ்ட் எழுத போகிறீங்க. எதுக்காக இவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்க? ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸஸ். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா 185 மார்க் வருது. 185 தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 3 கொஷின் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களோ என்னமோ நினைக்கிறேன். ஓகே, ஸோ மொத்தம் 50 கொஷினில் 47 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்களும் நல்லா படிச்சிங்கன்னா நீங்களும் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நான் அகைன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நான் எடுக்கலை, என் வீடியோ பார்த்தனால தானோ. என் வீடியோ எல்லாருமே பார்க்குறாங்க, பட் உங்களோட ஹார்ட் ஒர்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கணும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டென்ட் வந்து நான் சஃபிஷியண்டான கண்டென்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, சரி, கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சப்போஸ் லெக்சரை நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும். சரியா? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஈஸியஸ்ட் லெசன். நீங்கள் நல்ல லெக்சரை கவனிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன சார் இவ்வளோ சீக்கிரமாக வருது, சட்டு புட்டுன்னு ஆன்சர் வருது, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஓகே, சரி. இப்போ பர்சன்டேஜ் எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸில் இருக்க எரர் 2%, ஸ்பீடில் இருக்க எரர் 3%. அப்போ டோட்டல் எரர் எவ்வளோ? 8%. புரியல? நல்லா பாருங்கள், கைனடிக் எனர்ஜி தான் கேட்டிருப்பான். ஏன்னா மாசு வேலை ஸ்பீடை கொடுத்தானா மொமெண்டம் கேட்க மாட்டான், கைனடிக் எனர்ஜி தான் முக்கால்வாசி டைம் கேட்பான். அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12mv². அப்போ டெல்டா கைனடிக் எனர்ஜி பை கைனடிக் எனர்ஜியோட இது ஹாஃப்ல எரர் இருக்காது. அப்போ டெல்டா m/m + 2 டைம்ஸ் டெல்டா v/v. இதான் நம்மளோட ஃபார்முலா. மாஸில் எவ்வளோ பர்சன்ட் எரர் இருக்குது? 2%. 2 இன்ட்டு வெலாசிட்டியில் எவ்வளோ பர்சன்ட் எரர் இருக்குது? 3%. ஸோ 3 2s are 6. ஸோ 6 + 2 8 வந்துருச்சு. புரிஞ்சா? த டைமென்ஷன் ஆஃப் ஆர்சின்னு சொன்னாலும் சரி, சிஆர்னு சொன்னாலும் சரி, லெக்சர் கவனிச்சனுக்கு தெரியும். எங்கள் தலை சிஆர் டைம் பஞ்சுவாலிட்டியில் தாறுமாறு. அப்போ சிஆர் வந்து டைமுக்கு வருவாரா? கேள்விக்கு பதில் உனக்கு தெரியும், பட் ஆன்சர் என்ன? டைமு. இல்லை சார் எங்களுக்கு புரியல அப்படிங்கிறவங்களுக்காக நான் ஈஸியான டெரிவேஷன் சொல்கிறேன். எனர்ஜி வச்சு சொல்லு. கெப்பாசிட்டரில் எனர்ஜி என்ன? 12CV². கரெக்டாக இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு எனர்ஜி ஃபார்முலா என்ன? இல்லைன்னா 12CV² பதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, Q²/C. எனர்ஜி இதில் ஹாஃப் வராது, I²RT. கரெக்டா? இதோட ஈஸியான ஃபார்முலா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதுறதும் இருக்குது, பட் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜினால எல்லாத்தையும் எனர்ஜியில் எழுதுறேன். ஓகே, வோல்டேஜ்லேயே உனக்கு எழுதி காமிச்சிடுறேன். இப்போ Qக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? ஐடின்னு போட்டுக்கலாமா? அப்போ 12I²T²/C. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண ரெண்டுமே எனர்ஜி தான். அப்போ ஹாஃபை விட்டுரு, நான் ஹாஃப்க்கு டைமென்ஷன் கிடையாது. I²T²/C = I²RT. இந்த I² கேன்சல், இதில் ஒரு டைம் கேன்சல். அப்போ நல்லா பாரு, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு T = CR. ஆன்சர் வந்துருச்சா? எங்கத்தில் CR பஞ்சுவாலிட்டியில் தாறுமாறு. ஓகே, இல்லைனா வோல்டேஜில் சொல்லு. V = IR, V = Q. CV ராமன் தானே, குமார் வந்து சிவியை பார்க்க போனோம். அப்போ இந்த மாதிரி வந்துடும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஐயில் குமார் வந்து ஐடிக்கு, சிவி ராமனை பார்க்க போனோம். ஸோ இதான் 2 ஃபார்முலாஸ். ஓகே, எல்லாத்துக்கும் நிமோனிக்ஸ் இருக்குயா? IR = IT/C. எல்லா ஃபார்முலா முக்கால்வாசி ஃபார்முலா நிமோனிக்ஸ்லேயே தான் முடிச்சிருவோம். இது என்ன நிமோனிக்ஸ்? வெஜிடபிள்ஸ். அப்புறம் ஐயர். சார்ஜுக்கு 2 ஃபார்முலா. குமார் ஐடிக்கு போனால், குமார் யாரை பார்க்க போனா? சிவி ராமனை பார்க்க போனா. ஓகே, அப்போ டீயோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? CR. இல்லைன்னா டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ பாட்லேயே. ஆன்சர் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின், which of the following is the dimension of pressure? ப்ரெஷரோட டைமென்ஷன் கேட்குறாங்க. ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸோடது என்ன? mL/T⁻². ஏரியா L². சிம்பிளிஃபை பண்ணால் mL⁻⁻1 T⁻². இது வந்து எதோடது? ஃபோர்ஸோடது. இது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பர் லென்த்து அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை. m⁻⁻1 L⁻⁻1 எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியே கிடையாது. ஓகே, ஸோ இது ஃபோர்ஸோடது, இது ப்ரெஷரோடது. Turpentine oil is flowing through a tube of length L, radius R, pressure difference between the two end of the tube வந்து Pன்னு சொல்லிட்டாங்க. viscosity of the formula கொடுத்துட்டாங்க. நீட்டாக மோஸ்ட் ப்ராப்ளி விஸ்காசிட்டின்னு வந்தாலே அவன் டைமென்ஷன் எதோடது கேட்பான்?
விஸ்காசிட்டியோட டைமென்ஷன் கேட்பா, டைரக்டாக ஆன்சர் சொல்லு. எம் எல் பவர் -1 டி பவர் -1. சார் என்னால் ஒத்துக்க முடியாது. நல்லா பாரு, அப்போ இந்த ஃபார்முலா தான் நான் டிரைவ் பண்ணுறேன். ப்ரெஷருக்கு என்ன, எம் எல் பவர் -1 டி பவர் -2 ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. இந்த ஆர் என்ன சார், ரேடியஸ். அப்போ லென்த்தோட ஸ்கொயரா, கரெக்டாக இல்லையா? ஸோ பேசிக்லி பார்த்தோன்னா ப்ரெஷர் இன்டூ ஏரியா தான் கொண்டு வந்திருக்கோம். ப்ரெஷர் இன்டூ ஏரியானா ஃபோர்ஸ். அப்போ நான் டேரெக்டாக ஃபோர்ஸ்க்கு எழுதியிருக்கலாம். இல்லை வி என்ன சார் சொல்கிறாங்க, வி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஆயில். வெலாசிட்டிக்கு என்ன வரும், எல் டி பவர் -1. எல் வந்து லென்த் ஆஃப் த டியூப், அப்போ எல்னு போட்டுக்கோ. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு எல், இந்த இடத்துல ஒரு எல், எல் ஸ்கொயர் ஆயிடுச்சா, இந்த எல் ஸ்கொயர் கேன்சல். இந்த டி பவர் -1 மேலே போச்சுன்னா டி பவர் +1 ஆயிரும். அப்போ எம் எல் பவர் -1 டி பவர் -1. ஸோ அதான் உன் ஆன்சர். பட் ஞாபகம் வச்சுக்கோ, டைமென்ஷன் ஆஃப் நீட்டாக கேட்டாங்கன்னா எம் எல் பவர் -1 டி பவர் -1 ஒரு 10 டைமென்ஷன் நீ வந்து ஞாபகம் வைக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, மற்றபடி டைமென்ஷன் லெசன்லாம் ஈஸி. த டைம் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீட்டில் கேட்ட பிவைக்யூ தான். இதில் வந்து ஏவோட டைமென்ஷன் கேட்பாங்க. சரியா? ஸோ இப்போ கொஷின் என்ன சார், ஏவோட டைமென்ஷன் எக்ஸ்போனெண்ட்டில் இருக்குது. எக்ஸ்போனெண்ட் மேலே ஏதாச்சும் இருக்குது, லாகிரிதம்குள்ளே இருக்குது, சைன்குள்ளே இருக்குது, காஸ்குள்ளே இருக்குன்னா அதுக்கு டைமென்ஷனே இருக்காது. சைன்குள்ளே, லாக்குள்ளே, எக்ஸ்போனென்ஷியல்குள்ளே இருந்தால் அதுக்கு டைமென்ஷனே இருக்காது. அது ஒரு நம்பர். அப்போ ஏ டி ஸ்கொயர், டி வந்து டைம். அப்போ டி ஸ்கொயரோட டைமென்ஷன்னா எதுவுமே இல்லை. எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 0 அப்படின்னா 1 ஆயிடுச்சு. அப்போ ஏ வேணா எப்படி எழுதிக்கலாம், 1/t ஸ்கொயர், இல்லைனா டி பவர் -2. புரியுதா? இல்லைனா ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஏக்கு வந்து நான் என்ன போட்டால் இது 1 ஆகணும். அப்போ டி பவர் -2 இன்டூ டி பவர் +2 போட்டால் தான் 1 ஆகும். புரியுதா? பி ரெப்ரசன்ட், அகைன் இது ஒரு பிவைக்யூ கொஸ்டின். நிறைய பிவைக்யூ கொஸ்டின் தான் வந்திருக்கு. பி ரெப்ரசன்ஸ் ரேடியேஷன் ப்ரெஷர். சரியா? பி வந்து என்னது, உன்னோட ப்ரெஷர். ப்ரெஷரோட டைமென்ஷன்னா எம் எல் பவர் -1 டி பவர் -2. சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். எஸ் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் எனர்ஜி ஸ்ட்ரைக்கிங் பர் யூனிட் ஏரியா பர் செகண்ட். நல்லா பாரு, எஸ் என்ன சொல்கிறான், எனர்ஜி பர் யூனிட் ஏரியா பர் செகண்ட். எனர்ஜிக்கு என்ன, ml ஸ்கொயர் டி பவர் -2, ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர் பர் செகண்ட். அப்போ டைமும் வந்துச்சு. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் எம் டி பவர் -3 வருது. சி என்ன சொல்லியிருந்தா, ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன, எல் டி பவர் -1. இப்போ ரொம்ப லாஜிக். என்ன சார் கேட்குறாங்க, டைமென்ஷன்லெஸ்ஸாக குவான்டிட்டி உருவாக்கணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கணும், எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 0 இருக்கணும். வெரி குட் சார். லாஜிக்கலாக திங்க் பண்ணு. இந்த ப்ரெஷரும் எஸ் இது ரெண்டில் தான் என்ன இருக்குது, மாஸ் இருக்குது. அப்போ மாஸ் கேன்சல் ஆகணும். அப்போ இந்த டைமென்ஷன் இதை நான் மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகுமா, டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகுமா? ஆப்வியஸ்லி நான் டிவைட் பண்ணணும். பட் எதுலேருந்து எதை டிவைட் பண்ணோம் அது எனக்கு தெரியாது. அப்போ மேபி இதுலேருந்து இதை டிவைட் பண்ணலாம், இதுலேருந்து இது டிவைட் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ நான் டிவைட் பண்ணுறேன், ஒரு விஷயத்தை டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது டினாமினேட்டரில் இருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போது கொஞ்சம் சாரி, எனக்கு கோல்டு இருக்குது. இதோட டைமென்ஷன் பாரு, பி பவர் எஸ், எஸ் பவர் ஒய். இப்போ சப்போஸ் பியோட பவர் 1, எஸ்ஸோட பவர் 1ன்னா என்ன அர்த்தம்னா ப்ரெஷரையும் இந்த எனர்ஜியையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணால் மாஸ் இன்ட்டு மாஸ், மாஸ் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக இது வராது. இது வரலாமா, வரலாம். இது வரலாமா, வரலாம். இது வரக்கூடாது. புரியுதா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பாரு, லென்த் இருக்குது. இதில் எல் பவர் 1 இருக்குது, இதில் எல் பவர் -1 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டியை நான் டிவைட் பண்ண கேன்சல் ஆகுமா, இல்லை மல்டிப்ளை பண்ண கேன்சல் ஆகுமா? எல் பவர் -1 எல்லையும் நான் மல்டிப்ளை பண்ணதான் கேன்சல் ஆகும். அப்போ பியோட பவர் என்ன இருக்கும், அதுதான் சியோட பவராக இருக்கணும். அப்போ நல்லா பாரு, இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணல, மல்டிப்ளை பண்ணல, டிவைட் பண்ணிக்கிறோம். இதுதான் என்னோட ஆன்சர். சார் புரியல, நல்லா பாரு, போட்டு பாரு. பியோட பவர் 1, எஸ்ஸோட பவர் -1, சியோட பவர் 1. இல்லைன்னா இது எப்படி எழுதலாம், PC/S. பியோடது என்ன, எம் எல் பவர் -1 டி பவர் -2, சிக்கு என்ன எல் டி பவர் -1 டிவைட் பை எம் டி பவர் -3. சிம்பிளிஃபை பண்ணி பாரு, 0 ஆகுதான்ட்டு. டைமென்ஷன் 1 ஆயிரும். A certain body weighs, again இது ஒரு PYQ கொஸ்டின் தான். The possible error in the measurement of the mass. சரியா? மாஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இருக்கலாம், இவ்வளோ மினிமம் எரர் இருக்கலாம், வால்யூமில் இவ்வளோ இருக்கலாம். அப்போ எரர் இன் டென்சிட்டி, டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, மாஸ் பர் வால்யூம். அப்போ டெல்டா டி பை டி, பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு
delta m by m plus delta v by v into 100. 0.1 0.01 மாஸ் எவ்வளோ சார் 22.42 வால்யூம் என்ன 0.1 டிவைட் பை 4.7 into 100. இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ 1/22.47 இந்த வேல்யூ 10/4.7. நல்லா பண்ண 10 4.7 10 5ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் 2 கிடைக்குமா? இதோட ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? எனக்கு 0.05 கிட்ட கிடைக்க போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ 2 கிட்ட ஆன்சர் இருக்கணும். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இந்த ஆப்ஷன். சரி, என்னால் ஒத்துக்க முடியாது, நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்காக நான் காமிச்சிடுறேன். நல்லா பாரு 0.05ன்னு சொன்னேன். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த வேல்யூ நான் கூட்டிக்கிறேன் 0.044 10 divided by 4.7. இது 2 point something வரும் 2.12. இது ரெண்டுத்தையும் கூட்டின ஆன்சர் என்ன சார்? ஆல்மோஸ்ட் 2 கிட்ட தானே இருக்குது. அதனால தான் எந்த ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குன்னு பாரு, 2 தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். ஓகே, நல்லா பாரு மியூ நாட்டோட டைமென்ஷன் என்ன யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி தந்துடுறேன். எப்சிலன் நாட் நியூ நாட் எப்போயுமே இந்த மாதிரி ஃபார்முலாவை பார்த்த உடனே இப்போ நியூ நாட்னு சொன்னணும் ஒன்று மனசில் என்ன வரும் ஜென்யூனை யோசிச்சு பாரு. சப்போஸ் லெக்சர் நீ கவனிக்கிறேன்னு ஒரு ஜென்யூனை வர ஃபார்முலா பார்த்தேன்னா ஒன்று பயோட் சாப்லெட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன், இல்லைனா நியூ நாட் ஐ பை 2πr அப்ளை பண்ணுவேன், இல்லைனா ஆம்பியர் சர்க்கியூட்டில் வச்சு இல்லை சர்க்குலர் லூப் வச்சு நியூ நாட் ஐ பை 2r. ஸோ ஒன்று 2πr இல்லை 2r இதுதான் நீ அப்ளை பண்ணியிருப்பேன். பட் பிரச்சனை என்ன, உனக்கு பிக்கு டைமென்ஷன் தெரியாது. அப்போ பியோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தனியாக போவேன். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, டைமென்ஷன் எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் எழுது. சரியா? உனக்கு இந்த ஃபார்முலா தெரியுமான்னு பாரு. ஃபோர்ஸ் அப்பான் யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் I1 I2 பை 2r 2πr. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கியா? இப்போ நல்லா பாரு, டைமென்ஷனலி பாரு, இந்த லென்த்து இது டைமென்ஷனலி கேன்சலா. அப்போ நியூ நாட்டை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர். ஃபோர்ஸோட டைமென்ஷன்னா mL/2, கரண்ட்டோட டைமென்ஷனா A/-2. புரிஞ்சா? புரியுதா இல்லையா? இல்லைன்னா உட்காந்து இந்த மாதிரி போடு, B is equal to நியூ நாட் I பை 2r 2πr. இப்போ பிரச்சனை எனக்கு பிக்கு தெரியாது. பி எங்கேருந்து கொண்டு வருவேன்? நான் பில்லு பே பண்ணலன்னா அப்பா ஃபோர்ஸாக அடிப்பார். புரியுதா இல்லையா? அப்போ நான் பில்லு பே பண்ணலன்னா அப்பா ஃபோர்ஸாக அடிப்பார். அப்போ இதை வந்து பி எப்படி எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் பை ஐ இன்ட்டு எல். அப்போ இங்கே கொண்டு வந்தேன்னா ஃபோர்ஸ் பை ஐ இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 2πr. இப்போ இந்த 2πr இந்த லென்த்து ஏன்னா டைமென்ஷன் இதுவும் லென்த்து தான் கேன்சல் ஆகிடும். இப்போ ஐ கொண்டு வந்துடுவேன். சேம் ஃபார்முலா நம்ம டைரெக்டாக கொண்டு வந்துட்டோம். புரியுதா? ஓகே, எப்சிலன் நாட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணு? எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலன் நாட் Q1 Q2 பை r². இந்த 4πக்கு டைமென்ஷன் இல்லை. அப்போ எப்சிலன் நாட்டை பார்த்தேன்னா சார்ஜ் எப்படி எழுதிக்கலாம்? குமார் ஐடிக்கு போனால் அப்போ 2 சார்ஜ் இருக்குன்னா I² T². ஃபோர்ஸ்க்கு mL/T⁻², டிஸ்டன்ஸுக்கு L². இதுலேருந்து நீ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. புரியுதா இல்லையா? எப்பவுமே எழுதுறீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எழுது, இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் எழுதுங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு இண்டக்டரோட டைமென்ஷன் எல்லோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா 12LI². இந்த ஃபார்முலா எழுது. தயவுசெய்து இதோட உட்காந்துருது. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு ஐ. இப்போ ஃப்ளக்ஸுக்கு தெரியாது, அப்போ ஃப்ளக்ஸை நான் B இன்ட்டு ஏன்னு போட்டு L இன்ட்டு ஐ. இப்போ எனக்கு பிக்கு தெரியாது, பிக்கு பதிலாக நான் ஃபோர்ஸ் பை ILன்னு எழுதுறேன் இன்ட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு ஐ. இவ்வளோ கஷ்டப்படாத. ஓகே, டைரெக்டாக எனர்ஜியில் எழுது. இதுக்கு கேட்டானா கெப்பாசிட்டர் கேட்டானா Q²/C. க்யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? IT போட்டுக்கலாம். அப்போ I² T²/C. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் கேட்டானா E is equal to I² RT. இந்த மாதிரி ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் கொடுங்க. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் பிளா பிளா பிளா. என்ன கேட்குறான்? ஹச் என்ன என் ஃபார்முலாலே இருக்காது. ஹச் இஸ் த ஆக்சுவலாக நீட்டாக தான் அவங்க ஹச்னு டைப் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த நீட்டாக தான் என்னது ஹச். இந்த ஹச் என்ன சொல்கிறாங்க?
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட டைமென்ஷன் ml பவர் -1 t பவர் -1. இதான் ஆன்சராக இருக்கணும். சார் என்னால் ஒத்துக்க முடியாது, அப்போ உனக்கு டிரைவ் பண்ணுவோம். இந்த ஹச் தான் நீட்டான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஹச்னு எழுதியிருக்கேன். ஏ என்ன சார் சொல்கிறாங்க, வாட் இஸ் ஏ? ஏ வந்து ஏரியா பிட்வீன், அப்போ ஏரியாவோட ஏரியா. டெல்டா வி பை டெல்டா இஸ் என்னன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட். வாட் டு மீன் பை வெலாசிட்டி கிரேடியன்ட்? கிரேடியன்ட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த என்ன கிரேடியன்ட்டோ, கிரேடியன்ட் அப்படின்னு சொன்னாலே டிவைட் பை டைம். அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட்னா வெலாசிட்டி பை டைம். சாரி மாற்றி சொல்லிட்டேன். கிரேடியன்ட் சொன்னாலே டிஸ்டன்ஸ். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கிரேடியன்ட்னு சொன்னாலே என்னது, டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட் வெலாசிட்டி டிவைடட் பை டிஸ்டன்ஸ். நான் யோசிக்கிறேன், டிஸ்டன்ஸ் சொன்னேன் லென்த் டைம் சொன்னேன்னா. ரேட் ஆஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், கிரேடியன்ட்னு சொன்னாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு ஹச் தான் வேணும். ஹச் தான் பேசிக்லி விஸ்காசிட்டி. அப்போ ஃபோர்ஸ் டெல்டா இசட் பை டெல்டா வி டைம்ஸ் ஏ. ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன, ml t பவர் -2. வெலாசிட்டியோடது என்ன, lt பவர் -1. ஏரியாவோடது என்ன, எல்லோட ஸ்கொயர். டெல்டா z என்ன, லென்த்து தான், அப்போ லென்த்தோடது. இப்போ நல்லா பாரு, இந்த லென்த் கேன்சலா, இதில் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சா, அப்படின்னா l பவர் -1 t பவர் -1 மேலே போச்சுன்னா +1 ஆயிரும். ஸோ இதுதான் ஒரு டைமென்ஷன். நீட்டாக கேட்டால் டேரெக்டாக எழுதியே கஷ்டப்படுற. The frequency of the vibration of F, the frequency of vibration F of a mass m suspended from a spring. Okay, உனக்கு டைரெக்டாக ஃபார்முலா தெரியணும். உனக்கு தெரியணும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து கான்ஸ்டன்ட் விட்டு தள்ளு, சரியா, ரூட் ஆஃப் m/k-வா k/m. எனக்கே டவுட் வந்துச்சு, m/k-வா இல்லை k/m-னு எனக்கு டவுட் வருது. ஓகே சரி, உனக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிருவோம். மாஸோட டைமென்ஷன் என்ன, m. இந்த கேவோட டைமென்ஷன், இந்த கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல ஹூக்ஸில் அப்ளை பண்ண f இஸ் ஈக்குவல் டு k இன்டூ எக்ஸ். அப்போ கே பார்த்தேன்னா ஃபோர்ஸ் அப்பான் எக்ஸ். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன, ml t பவர் -2. அதை எல்லால டிவைட் பண்ணிட்டேன்னா mt பவர் -2 வரும். புரியுதா இல்லையா? t இஸ் ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் l/g. கரெக்டா? t வந்து லென்த்து பை இது. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். நான் டிரைவ் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ எனக்கு இதை வச்சு நான் என்ன சார் க்ரியேட் பண்ணணும், ஐ ஹேவ் டு கிரியேட் அ டைமென்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்ன, t பவர் -1 நான் க்ரியேட் பண்ணணும். இப்போ நல்லா பாரு, மாஸ் இருக்கக்கூடாது. t பவர் -1ல் மாஸ் இருக்கணுமா, மாஸ் இருக்கக்கூடாது. அப்போ நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகுமா, மாஸ் ஆகாது. அப்போ நான் டிவைட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாரு, ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கான், மல்டிப்ளை பண்ணியிருக்கான். இதில் என்ன பண்ணியிருக்கான் சார், ரெண்டுத்தையுமே டிவிஷனில் வச்சுருக்கான். அதாவது ஹோல் பவர் -1/2 என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஏ m பவர் -1/2 k பவர் -1/2. இதோட மீனிங் என்ன, a பை ரூட் ஆஃப் m இன்டூ கே. எம்இக்கு மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கான், கேன்சல் ஆகாது. இப்போ ஒரு ஆப்ஷன் என்ன சார், நான் மாஸை கேவால் டிவைட் பண்ணலாம். நான் மாஸை கேயால் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 1/t பவர் -2. இதை மேலே கொண்டு வந்தால் t² ஆயிரும். இப்போ இங்கே ஹோல் பவர் 1/2 ரூட் இருக்குது. அப்போ நான் இதுக்கு ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்குது, டைம் கிடைக்குது. அப்போ m/k, மாஸுக்கு வந்து பாசிட்டிவ், கேக்கு நெகட்டிவ் போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, டைம் பீரியட் கிடைக்குது. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். எது, k/m. இதை எப்படி நான் ஞாபகம் வைக்க சொல்கிறேன்னா நல்லா பாரு, t இஸ் ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் l/g. இது சிம்பிள் பெண்டுலம்க்கு. ஸ்ப்ரிங் இருந்தால் 2 பை m/k. புரியுதா? பேசிக்லி மாஸ் வந்து லென்த் வந்து அந்த ஒயருக்கு இருக்கும், இங்கே என்ன இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கு கீழே மாஸ் இருக்கும். புரியுதா இல்லையா? இப்போ லென்த்து இருக்குது, அங்கே கிராவிட்டி ஒன்று அட்ராக்ட் பண்ண போகுது, இங்கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த மாதிரி அனலாகியாக ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ டைம் பீரியட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா இதுக்கு உல்ட்டா. ஸோ அதனால தான் k/m வருது. If x is equal to at plus bt square, where x is the dimension traveled by the body in kilometer while the time in second. அப்போ யூனிட் ஆஃப் b என்ன, b மட்டும் கேட்குறாங்க. நல்லா பாரு, ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது, அடிஷனும் சப்ராக்ஷன் இருந்தால் they are equal. அப்போது இதோட டைமென்ஷன் இதுக்கு ஈக்குவல்,
இந்த டைமென்ஷன் பிடி ஸ்கொயருக்கு ஈக்குவல். புரியுதா? பிஎனை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பை டி ஸ்கொயர். எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எதில் மெஷர் பண்ணுறாங்க இந்த இடத்துல? கிலோமீட்டரில். டைமு செகண்டில். அப்போ கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் அவங்க ஏ கேட்டாங்கன்னா, ஏ கேட்கல, பட் கேட்டால் என்ன பண்ணுறது? ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டி. அப்போ கிலோமீட்டர் பர் செகண்ட் இந்த ஆப்ஷன். ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டி விச் ஹேஸ் த டைமென்ஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரிமைனிங். நல்லா பாரு, எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் எம். ஸோ சும்மா ரீட் பண்ணி பார்ப்போம். எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், ஃபோர்ஸ் பர் ஏரியா. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே சேம் தான். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு பிவைக்யூ. நல்லா பாரு, இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் பார். ஆங்குலர் மொமெண்டம்க்கு எதோட டைமென்ஷன்ஸ் பி ஈக்குவலாக இருக்கும்? ஆங்குலர் மொமெண்டம்க்கும் பிளாங்க் கான்ஸ்டன்ட்க்கு தான் டைமென்ஷன் சேம். அப்போ இதுக்கு சேமாக வராது. இதுதான் ஆன்சர். இல்லை சார் எனக்கு புரியலன்னா எனர்ஜி பர் யூனிட் வால்யூமை தான் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா பார்த்தோன்னா எனர்ஜிக்கு என்ன? எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதை நான் எதால் டிவைட் பண்ணுறேன்? வால்யூமால். எம் எல் பவர் -1 டி பவர் -2. பேசிக்கலி இது எதோட டைமென்ஷனாக? ப்ரெஷரோடது. ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா என்ன? ஃபோர்ஸ் எம்எல் டி பவர் -2 பை எல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் எம் எல் பவர் -1 டி பவர் -2. ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் பர் யூனிட் வால்யூம். வோல்டேஜையும் சார்ஜையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? Q இன்டூ வி. Q இன்டூ வி பேசிக்கலி இது எனர்ஜி. சார்ஜையும் வோல்டேஜ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி. எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். எனர்ஜிக்கு என்ன? எம்எல் டி பவர் -2 ml ஸ்கொயர் டி பவர் -2 பை எல் கியூப். எனர்ஜி இன்டூ வால்யூம், சாரி சார்ஜ் இன்டூ வால்யூம் எப்படி சார் எனர்ஜி ஆச்சு அப்படின்னா, சார்ஜ் இன்டூ வால்யூமை ஒர்க் டன் எழுதலாமா? இது 12th படிப்பீங்க. ஓகே, இல்லை சார் எனக்கு புரியல. சரி, சார்ஜை வந்து கியூன்னு எழுதிக்கோ. வோல்டேஜ் என்ன எப்படி எழுதுனா? ஒர்க் டன் பை சார்ஜ். இது கேன்சல் ஷாப் அகைன் என்ன கிடைக்குது? ஒர்க் டன் தான் கிடைக்குது. இது வந்து 10th கூட வோல்டேஜோட டெஃபினேஷன் ஒர்க் டன் அப்பான் சார்ஜ் இருக்கும். ஸோ டேரெக்டாக இது வந்து ஒர்க் டனுக்கும் எனர்ஜிக்கு சேம் டைமென்ஷன். ஸோ ஆங்குலர் மொமெண்டம்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன வரும்? எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1. டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். எல் கேட்குறாங்க, எந்த காரணத்தை கொண்டு இதில் போய் உட்காந்துருது? ஃபை இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஐ. வேண்டாம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ எல் ஐ ஸ்கொயர். அப்போ நல்லா பாரு, எல் கேட்டாங்கன்னா எனர்ஜி பை ஐயோட ஸ்கொயர். கரண்ட்டோட ஸ்கொயர். ஆம்பியர் பவர் -2 இருக்கணும். இந்த ஆப்ஷன் வராது. எனர்ஜி பை ஆம்பியர் பவர் -2. எனர்ஜிக்கு என்ன? எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. எம்எல் டி பவர் -2னா ஃபோர்ஸ் அப்பான் ஏரி கரண்ட்டோட ஸ்கொயர். ஃபோர்ஸ் அப்பான் கரண்ட்டோட ஸ்கொயர் எதோட டைமென்ஷன்? μ0ஓட டைமென்ஷன். புரியுதா இல்லையா? இது மொத்தமாக ஃபோர்ஸ்யா. ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர்னா μ0ஓட டைமென்ஷன். இது என்னது சார்? இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் பை கரண்ட்டோட ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபிசிக்ஸில் கிடையாது. ஓகே, இது வந்து எனர்ஜி பர் கரண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இல்லை. ஓகே சார், நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன பண்ணுறது? ஃப்ளக்ஸுக்கு பதிலாக பி இன்டூ ஏன்னு போடு. இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஐ. பிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஃபோர்ஸ் அப்பான் கரண்ட் இன்டூ லென்த்து. இப்போ நல்லா பாரு, இதை நான் கேன்சல் பண்ணேன்னா இது லென்த், இது ஏரியா. அப்போ ஏரியாலே லென்த்தோட ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஒரு லென்த் கேன்சல் ஆயிருமா? அப்போ எல் என்ன கிடைக்குது? ஃபோர்ஸ் இன்டூ லென்த் பை கரண்ட். இது ஒரு கரண்ட், அப்போ கரண்ட் ஸ்கொயர். ஃபோர்ஸ் இன்டூ லென்த் ஒர்க் டன் தான் எனர்ஜி. நீங்கள் டேரெக்டாக கொண்டு வந்துட்டேன். டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் டார்க். டார்க் பார்த்தோன்னா ஆர் இன்டூ எஃப். டிஸ்டன்ஸையும் ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. எனர்ஜி அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இந்த வேல்யூ ஆஃப் ஜி கொடுத்துட்டாங்க. இதை வந்து சீரியஸ் யூனிட்க்கு மாற்ற சொல்கிறோம். நம்ம இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி வச்சுருந்தோம். ஆன்சர் என்ன வரும்? 10 பவர் -8. ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம டீச் பண்ண கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலே போதும். சார் எப்படி சார் நான் மாற்றுறது? எனக்கு ஒன்றுமே தெரியல. இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்டேட் போர்டு புக்லேயோ சிபிஎஸ்சி புக்கில் இருக்கு. சிபிஎஸ்சியில் இல்லை, ஸ்டேட் போர்டுன்னு நினைக்கிறேன். ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின். சிபிஎஸ்சி புக்கில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின். N1U1 ஈக்குவல் டு N2U2. N1 வேல்யூ என்ன? 6.67 × 10 பவர் -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2. ஸோ கீழே இருந்துச்சுன்னா ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். N2 தான் எனக்கு தெரியாது. நியூட்டனுக்கு சிஜிஎஸ் யூனிட்டில் என்ன இருக்கும்? டயன் இருக்கும். மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். கேஜிக்கு பதிலாக கிராம் இருக்கும். இப்போ கன்வர்ஷன் பாரு. 1 நியூட்டனுக்கு பதிலாக நான் 10 பவர் 5 டயன்னு போடலாம்.
மீட்டருக்கு பதிலாக 10⁻2 சென்டிமீட்டர்னு போடலாம். 1 kgக்கு பதிலாக 10⁻3 கிராம்னு போடலாம். அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நியூட்டனுக்கு பதிலாக 10⁻5 போட்டால் டயன் ஆயிருமா, அந்த டயன் கேன்சல். மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றினா 10⁻2. அப்போ மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயரை மாற்றினா 10⁴. கிலோகிராமை கிராமை மாற்றினா 10⁻3. கிலோகிராம் ஸ்கொயரை கிராம் ஸ்கொயரை மாற்றினா 10⁻6. இதுதான் N2ஓட வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் இது கேன்சல் பண்ணால் 10⁻2 வருமா, இது கேன்சல் பண்ணால் 10⁻3. ஸோ 10⁻−11 × 10⁻3 போட்டோன்னா 10⁻−8 கிடச்சிரும். நியூட்டன் எப்படி டயனை மாற்றுறதே ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நியூட்டன் என்ன, மாஸ் இன்டூ கிராவிட்டி. கரெக்டாக பேசிக்லி ஃபோர்ஸோட டெஃபினேஷன் இல்லைனா F = mன்னு எழுதிடுவோம். அப்போ முன்னாடி காலத்தில் யூனிட்டில் மாஸை வந்து கிலோகிராமில் மெஷர் பண்ணாங்க. ஸோ நல்லா பாரு, நியூட்டனை தான் நான் இப்படி பிரித்து எழுதுறேன். 1 நியூட்டன் எப்படி எழுதலாம், 1 கிலோகிராம். ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம், மீட்டர்/செகண்ட்². பழைய காலத்து யூனிட்ல எனக்கு என்னன்னு தெரியாது. கிலோகிராமுக்கு பதிலாக பழைய காலம் இந்த கிராமில் இருந்துச்சு, மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர். இதை தான் நம்ம டயன்னு சொல்லுவோம். சரியா, இது மொத்தமாக டயன், இது மொத்தமாக நியூட்டன். ஸோ நியூட்டனுக்கும் டயனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தான் காட்டுறேன். டைரக்டாக தெரிஞ்ச ஞாபகம் வச்சுக்கோ. கிலோகிராமை கிராம மாற்றணும்னா 10⁻3, மீட்டரை சென்டிமீட்டர் மாற்றணும்னா 10⁻2. செகண்ட் தான். அப்போ நல்லா பாரு, N2 வேல்யூ என்ன கிடைக்குது, 10⁻5. அப்போ 1 நியூட்டன் வந்து 10⁻5 டயன். The dimension formula of angular momentum. Angular momentum னு சொன்னாலும் சரி, இல்லைனா Planck constant, dimension they are same. உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணு. L = m × v × r. மாஸ்க்கு வந்து m, வெலாசிட்டிக்கு L⁻⁻1, r வந்து ஒரு ரேடியஸ், பேசிக்கலி லென்த்து தான். அப்போ லென்த்துக்கு வந்து ஒரு லென்த்து இல்லை. அப்படின்னா எனக்கு Planck constant வேணும்னா எனர்ஜி இன்டூ டைம் அப்படின்னு வச்சுக்கோ. எனர்ஜி இன்டூ டைம், Planck constantக்கு எனர்ஜி இன்டூ டைம். E = hν படிச்சு. அப்போ எனர்ஜி Planck E = hν. அப்போ h என்ன ஆயிடுச்சு, எனர்ஜி டிவைடட் பை நியூ. நியூனா என்ன, 1/டைம். அப்போ 1/ ஃப்ரீக்வன்சி என்ன, டைம் பீரியட் எழுதலாம். 1/டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாம். ஸோ ET ஆயிடுச்சு. ஈயோடது என்ன, m² T⁻⁻2. இதை நான் ஒரு T-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் ஒரு டைமென்ஷன். இது எதோட டைமென்ஷன், இது வந்து லீனியர் மொமெண்டமோட டைமென்ஷன். இது எதோடது, எனர்ஜியோடது. இந்த மாதிரி ஒரு டேர்ம் நான் பார்த்தது இல்லை. ஓகே, அசர்ஷன். ஷேக் அண்ட் லைட் இயர் போத் மெஷர் டைம். நல்லா பாரு, லைட் இயர் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை லைட் இன் 1 இயரை தான் லைட் இயர்னு சொல்லுவோம். அப்போ இது டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஷேக் வந்து டைமை ரெப்ரசென்ட் பண்ணும். ஷேக் வந்து டைமை ரெப்ரசென்ட் பண்ணும், டைமை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் தான் ஷேக்னு சொல்லுவோம். லைட் இயர் வந்து டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே டைமை மெஷர் பண்ணதுன்னா தப்பு. அசர்ஷனே தப்பாயிடுச்சுன்னா இந்த 2 ஆப்ஷனை விட்டுரு எப்பயுமே. அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட்டு. சரியா, நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட் என்ன, அசர்ஷன் ரீசனிங்லாம் சரி எங்களால் இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியல. நல்லா பாரு, அசர்ஷன் ரீசனிங் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பொதுவாக இந்த 4 ஆப்ஷன் தான் எல்லா கொஸ்டின்லையுமே கேட்பாங்க. ஆப்ஷன் நம்பர் 1 என்ன, அசர்ஷனும் கரெக்டாக இருக்கணும், ரீசனும் கரெக்டாக இருக்கணும். சரியா, ஆப்ஷன் 2 என்ன, அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். சார் ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் மாதிரி இருக்குது, நான் வரேன். பட் ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் உன் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை செகண்ட் ஆப்ஷனில் இருக்கணும். 3வது ஆப்ஷன் என்னென்னா அசர்ஷன் கரெக்ட், ரீசன் தப்பு. 4வது ஆப்ஷன் என்ன, அசர்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அசர்ஷன் தப்புன்னு சொன்னாலே ஆப்ஷன் 4 தான் உங்கள் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். புரியுதா இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு எப்போ நீ என்ன பார்க்க போகிற, அசர்ஷன் கரெக்டானு பாரு. அசர்ஷன் கரெக்டாக இருந்தால் 3 ஆப்ஷனில் ஆன்சர் இருக்கும். 2வது என்ன பார்க்க போகிற, ரீசன் கரெக்டானு பாரு. ரீசன் கரெக்டாக இருந்துச்சுன்னா 3வது ஆப்ஷனும் தப்பாக போச்சு. சொல்கிறது புரியுதா? ஸோ நல்லா பாரு, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பாரு, அசர்ஷன் கரெக்டானு பாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே அசர்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அசர்ஷன் கரெக்டாக இருக்குது சார், ஓகே. அசர்ஷன் கரெக்டாக இருந்தால் ஓகே, 4வது ஆப்ஷன் கேன்சல். இப்போ ரீசன் பாரு, ரீசன் கரெக்டாக இருந்துச்சுன்னா 3வது ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அசர்ஷன் வந்து அசர்ஷனும் ரீசன் இருக்குது பார்த்து, இந்த ரீசன் வந்து அசர்ஷனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு பார்க்கணும். கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னா ஆப்ஷன் 1 ஆன்சர், தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னா ஆப்ஷன் 2 ஆன்சர். புரியுதா? சப்போஸ் அசர்ஷனே தப்பாயிடுச்சுன்னா 4வது ஆன்சர். அசர்ஷன் கரெக்ட் சார், ஆனால் ரீசன் தப்புனா 3வது ஆப்ஷன்.
ஸோ பொதுவாக இப்படி தான் அசர்ஷன் ரீசன் ஆன்சர் பண்ணணும். போத் ஹேவ் டைமென்ஷன் ஆஃப் டைம், ரெண்டுக்கும் டைமென்ஷன் ஆஃப் டைம் இருக்காது, லைட் இருக்குது, டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் இருக்கும். ஸோ அது தப்பு தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரேடியன்ட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. கிரேடியன்ட்னா என்ன சார்? லென்த்தை பொறுத்து டிவைட் பண்ணுறேன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைமென்ஷனாக லென்த்து, அதனால் ஒரு லென்த்தை பொறுத்து டிவைட் பண்ண எனக்கு டைமென்ஷன் என்ன கிடைக்கும்? L⁻0. அது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. அசர்ஷன் கரெக்ட். அப்போ இது என் ஆன்சர் தப்பு. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு டைமென்ஷன் இருக்காதா? இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமென்ஷன் லென்த்து. புரியுதா இல்லையா? அப்போ அசர்ஷன் கரெக்ட், ரீசன் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி உன் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். புரியுதா இல்லையா? இப்போ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட்னா இந்த ரீசன் கரெக்டாக அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்க்கணும். Absolute error is a physical quantity. Absolute error in a physical quantity can be positive, negative or zero. தப்பு சார், அசர்ஷனே தப்பாயிடுச்சு சார். எப்படி சார் அசர்ஷனே தப்புன்னு சொல்கிறீங்க? அப்சல்யூட் எரர்னா என்ன? அப்சல்யூட் எரர்னா நம்ம ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நல்ல அப்புறம் நான் மேக்னிடியூட் எடுத்தால் கேன் இட் பி ஜீரோ, சாரி கேன் இட் பி நெகட்டிவ், இட் கேன் பி ஜீரோ. அது நெகட்டிவாக இருக்க முடியுமா? நான் மாடலஸ் எடுக்கிறேன் சார். ஈவன் இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்கள் புக்கில் வந்து அருமையாக கொடுத்துருப்பாங்க சரியா? அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு அவ்வளோ வருஷம் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு, இது பெரிய ப்ராப்ளம் ஏன்னா அந்த கொஷினில் என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேல் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஆக்சுவலாக அதில் 5 சப்டிவிஷன் வரும். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க, அடுத்து அப்சல்யூட் எரர், அடுத்து அப்சல்யூட் எரரோட ஆவரேஜ், அடுத்து ரிலேட்டிவ் எரர், அடுத்து பர்சன்டேஜ் எரர். அப்போ இதெல்லாம் நீட்டில் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு. டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஆனால் ரீசெண்டான ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நீட்டில் கேட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு போனால் கொஸ்டின் சேம் கொஸ்டின் சார், அப்போ ஆன்சர் அதே தானே வரும், ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போனவன் ஆன்சர் பார்த்துட்டேன். நம்ம பிரச்சனை என்ன? நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறேன், டேய் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பழகுங்கடா. ஏன் பழக சொல்கிறேன்? ஏன்னா அங்கே கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்குது, எக்ஸாமினருக்கு அது எடுக்கிறது ரொம்ப ஈஸி தானே. தனியாக உட்காந்து ஃப்ரேம் பண்ண தேவையில்லை, இல்லை பிவைக்கு பார்க்க தேவையில்லை, ஆல்ரெடி இருக்குது புக்கில், ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம், வேலை முடிஞ்சு. ஸ்டூடெண்ட் லைக் சார் நான்லாம் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்திருக்கு சார், இப்போ நான் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்திருக்கு, நீங்கள் தேவையில்லாமல் ஏன் புக் கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு தான் இருக்காங்க. புக் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நல்லா இது வந்து நெகட்டிவாக இருக்க முடியுமா? நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ அசர்ஷனே தப்பு. அசர்ஷன் தப்புனா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துரு. ஏன்னா வந்துட்டு எந்த ஆப்ஷனும் இருக்காது. அசர்ஷன் வந்து தப்பு, ஆனால் ரீசன் கரெக்ட், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஓகே, ஸோ அசர்ஷன் தப்புனா 4th ஆப்ஷன் போட்டு முடிச்சிருங்க. A unitless physical quantity must be dimensionless. ஒரு குவான்டிட்டிக்கு யூனிட்டே இல்லை சார், அப்போ டைமென்ஷன் இருக்காதான்னு கேட்டால் ட்ரூ. அசர்ஷன் வந்து ட்ரூ. புரியுதா இல்லையா? அசர்ஷன் வந்து ட்ரூ. ஏன் சார் ட்ரூ? ஏன்னா யூனிட்டே இல்லைன்னா டைமென்ஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் டைமென்ஷன் இல்லை, அப்போ யூனிட் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம். இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்காது, யூனிட் இருக்கும். ஆனால் ஒரு குவான்டிட்டிக்கு யூனிட்டே இல்லைன்னா டைமென்ஷன் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஃபேக்ட். அப்போ யூனிட்லெஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி மஸ்ட் பி டைமென்ஷன்லெஸ். அப்போ எஸ் அப்படின்னா ஆப்ஷன் 4 அடிச்சு விட்டுரு. ஒரு பியூர் நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருந்தால் அதுக்கு டைமென்ஷன் இருக்குமானா டைமென்ஷன் இருக்காது. அப்போ ரீசனும் கரெக்ட். அப்போ 3வது ஆப்ஷனும் அடிச்சிரு. சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா அசர்ஷன் பார் கரெக்டாக இருக்கா, அப்போ 4வது ஆப்ஷன் கேன்சல். ரீசனை பார், ரீசன் கரெக்டாக இருக்கா, அப்போ 3வது ஆப்ஷன் கேன்சல். அடுத்து என்ன பார்க்க போகிறேன்? சரி, இந்த பியூர் நம்பர் ஒரு டைமென்ஷன்லெஸ்ஸான்னு கேட்டால் எஸ். ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ரீசன் இருக்கா, இவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு பியூர் நம்பர் வந்து எப்பவுமே டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கும், இது கரெக்டு தான். ஆனால் இதனால் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இல்லை டைமென்ஷன் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அப்சல்யூட் எரர் இஸ் யூனிட்லெஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ். தப்பு சார். எப்படி சார் சொல்கிறீங்க? அப்சல்யூட் எரர்னா என்ன? ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. சரியா? மாடுலஸ் எடுக்க போகிறோம். ட்ரூ வேல்யூலேருந்து மெஷர்ட் வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணி மாடுலஸ் எடுக்க போகிறோம். அப்போ யோசிச்சு பேசிக்லி ஒரு 5 யூனிட் இருக்குது, அதுலேருந்து ட்ரூ வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் என் லெக்சர் கவனிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஒரு 1 கிலோகிராம் ஆப்ஜெக்டை வச்சு இதை நான் நடத்துவேன். உனக்கு எது அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். அடுத்து என் வேல்யூ என்ன? 1 kg வந்து ஆவரேஜ் வேல்யூ. ஸோ இதுதான் ட்ரூ வேல்யூ. மெஷர்ட் வேல்யூ என்ன சார்? மெஷர்ட் வேல்யூ வந்து சம் ஒரு 0.998. இது மெஷர்ட் வேல்யூ. இப்போ இதில் இருக்க அப்சல்யூட் எரர் எவ்வளோ சார்?
இது ரெண்டு நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். 0.002 kg. ஏன்னா இது கேஜியில் இருக்குது, இது கேஜியில் இருக்குது. அப்போ எரர் எதில் வரும்? கேஜியில் வரும். புரியுதா இல்லையா? பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்சல்யூட் எரர் வந்து யூனிட்லெஸ் டைமென்ஷன்லெஸ். எது யூனிட்லெஸ் டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கும்னா உன்னோட ரிலேட்டிவ் எரர், அடுத்து பர்சன்டேஜ் எரர். இந்த ரெண்டு குவான்டிட்டி தான் யூனிட்லெஸ்ஸும் டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். அகெயின் நல்லா பாரு, அசர்ஷனே தப்புனா 4வது ஆப்ஷனை டிக் பண்ணிடு. 3வது என்ன சொல்கிற ரீசன், ஆல் த டைப் ஆஃப் எரர் ஆர் யூனிட்லெஸ். நோ, எல்லா எரருமே யூனிட்லெஸ் இருக்காது. உன்னோட மெஷர்டு எரர் ஆகட்டும், சரியா, சாரி எரர் ஆகட்டும், அப்சல்யூட் எரர் ஆகட்டும், சரிங்களா, ஆவரேஜ் அப்சல்யூட் எரர், இது எல்லாத்துக்குமே யூனிட் இருக்கும். ஏன்னா பேசிக்கலி ஒரு குவான்டிட்டி எழுத சொல்கிறாங்க. லென்த் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு 10 ± 0.1 சென்டிமீட்டர். அப்போ இந்த சென்டிமீட்டர் யாருக்குன்னா 2 பேருக்கும். அப்போ எரருக்கும் யூனிட் இருக்குது. புரியுதா இல்லையா? ஐடென்டிஃபை த பேர் விச் ஹேவ் ஈக்குவல் டைமென்ஷன். சரி, ஈக்குவல் டைமென்ஷன் எது எதுக்குன்னு கேட்குறாங்க, ஆனால் எனக்கு தெரியல. சரி, ஓகே. அப்போ அன்ஈக்குவல் டைமென்ஷன் எது எதுக்கெல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது வேணால் ட்ரை பண்ணலாம். நல்லா பாரு, ஃபோர்ஸ் அண்டு ஒர்க்கு. ஃபோர்ஸ்க்கும் ஒர்க்குக்கு டைமென்ஷன் கிடையாது. சேம் இல்லைன்னா ஃபோர்ஸை வந்து எஃப்னு எழுதுவேன், ஒர்க்குடனா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுவேன். ஃபோர்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸ் அப்பான் ஏரியாவுக்கும் ஃபோர்ஸுக்கு சேமாக இருக்குமா? இருக்காது. ஸ்ட்ரெஸ் எப்படி எழுதுவேன்? ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. எனர்ஜி எப்படி எழுதுவேன்? எனர்ஜி பேசிக்கலி ஒர்க் டன், அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரெண்டுமே சேமா? கிடையாது. டார்க்கு ஒர்க்கு, டார்க் எப்படி எழுதுவேன்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஏன் சார் இப்படி மாற்றி எழுதுறீங்கன்னா இதில் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும், பட் டைமென்ஷனலி தே ஆர் சேம். எல்லாத்துக்கும் டைமென்ஷன் எழுதணும்னா இதோட டைமென்ஷன் ரெண்டுத்துக்கு சேம் டைமென்ஷன் என்ன? ml² T⁻². ஸ்ட்ரெஸ் என்ன? ஃபோர்ஸ் அவான் ஏரியாவா? சாரி, இந்த ஒர்க் ml² T⁻. ஸ்ட்ரெஸ்க்கு என்ன? ml⁻⁻1 T⁻². எனர்ஜிக்கு என்ன? ml² T⁻². ஃபோர்ஸ்க்கு ml⁻². ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ml⁻1 T⁻². ஃபோர்ஸ்க்கு ml⁻². ஒர்க்குக்கு ml² T⁻². சார் அம்புட்டு வேல்யூ மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கிடையாது. ஒர்க்குனா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் ml⁻². அதில் ஒரு லென்த் எலமெண்ட் ml² T⁻² ஆயிரும். இங்கே ரெக்கார்டிங் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உட்காந்து நியூ நாட் எப்சிலன் நாட்டோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப கொடூரமாக மாறிடும். சரியா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. C is equal to 1/√ε0 நியூ நாட். இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில்? 1/ε0 நியூ நாட். இது வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு சியோட ஸ்கொயர் ஆயிருமா? இப்போ இதோட டைமென்ஷன் கேட்குறாங்க. இதோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? c². அப்போ l² T⁻². இல்லை சார் என்னால் ஒத்துக்க முடியாதுங்கிறவங்களுக்காக நியூ நாட்டோட டைமென்ஷன் என்ன நான் உனக்கு சொன்னேன், ஃபோர்ஸ் அப்பான் கரண்ட்டோட ஸ்கொயர். எப்சிலன் நாட்டோட டைமென்ஷன் என்ன? கரண்ட் ஸ்கொயர் டைம் ஸ்கொயர் பை ஃபோர்ஸ் இன்டூ லென்த்தோட ஸ்கொயர். எங்கேருந்து சார் கொண்டு வரீங்க? ஒன்றுமே புரியலன்னா ஃபோர்ஸ் அப்பான் லென்த் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் I1 I2 பை 2πr. டைமென்ஷனி இந்த லென்த் கேன்சல். அப்போ நியூ நாட்டை எப்படி எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் அப்பான் ஐயோட ஸ்கொயர். அடுத்து 1/4πε0 Q1 Q2. Qக்கு பதில் ஐடியை போடுறேன், IT டிவைட் பை r². இந்த 4πக்கு டைமென்ஷன் இல்லை. அப்போ ε0 என்ன ஆயிடுச்சு? 1/4 I² T² பை r². தான் நான் அந்த இடத்துல லென்த்தோட ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க? நியூ நாட் ε0 1/μ0 ε0. கரெக்டாக இல்லையா? ஸோ 1/னா என்ன? உல்டாவாக போட்டுடலாமா? எப்சிலன் அகைன் உல்டாவாக போட்டுரு. ஆக்சுவலாக ஃபோர்ஸ் இப்படி ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ பாரு, இந்த ஃபோர்ஸ் கேன்சல், இந்த இது கேன்சல். லென்த் அப்பான் டைம் ஸ்கொயர். இது பேசிக்கலி லென்த் பை டைம்னு என்ன? வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியோட ஸ்கொயர். புரியுதா? physical quantity not having same dimension எனக்கு தெரியாது சார். பட் நல்லா பாரு,
டார்க்குக்கும் ஒர்க்குக்கும் சேம் டைமென்ஷனா? ஆமாம் சார். அப்போ இது வராது. மொமெண்டம்க்கும் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு சேமானு கேட்டால் இல்லை. ஆங்குலர் மொமெண்டம்க்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு சேம், மொமெண்டம்க்கும் இம்பல்ஸுக்கு சேம். ஸோ இதுதான் தப்பு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் யங்ஸ் மாடுலஸ்க்கு சேமானு கேட்டால் எஸ். ஸ்பீடுக்கும் இதுக்கும் சேமானா இப்போ தான் எழுதி காமிச்சிட்டு வந்தேன், 1/√ε0 புரியுதா? அப்போது எது சேம் இல்லைன்னு கேட்டாங்கன்னா எதெல்லாம் சேமாக இருக்கும் நீ கண்டுபிடிச்சாலும் நீ என்ன பண்ணிடலாம், எது சேமாக இருக்காதுங்கிறது நீ தாராளமாக சொல்லிட முடியும். சரிங்களா? Which one of the following represents the correct dimension of coefficient of viscosity? இதில் viscosity dimension என்ன? m(l⁻⁻1 t⁻⁻2). இந்த டைமென்ஷனை நிறைய தடவை சொல்லிட்டு நீ பார்த்துக்கோ. Out of the following pair, which one does not have the identical dimension? சேம் டைமென்ஷன் இல்லையான்னு கேட்குறாங்க. இம்பல்ஸ்க்கும் மொமெண்டம்க்கு இப்போ தான் சொன்னேன், இம்பல்ஸ்க்கும் மொமெண்டம்க்கும் சேம் டைமென்ஷன். ஆங்குலர் மொமெண்டம்க்கும் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு சேம் டைமென்ஷன். ஒர்க்குக்கும் டார்க்குக்கும் சேம் டைமென்ஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா mr². மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா r × f. அப்போ r வந்து லென்த்து, ஃபோர்ஸ்க்கு வந்து ml² t⁻⁻, ஃபோர்ஸ்க்கு ml t⁻⁻2. ஸோ சிம்பிளி பண்ணால் ml² t⁻⁻2 கிடைக்கும். வேற இங்கே என்ன கிடைக்கும்? ml² கிடைக்கும். ஸோ டைமென்ஷனலி they both are not same. டைமென்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்குறாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூலும்ல கேட்குறாங்க. கரண்ட்ல கேட்காம இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூலும்ல கேட்குறான். பில்லு கட்டலைன்னா அப்பா ஃபோர்ஸை அடிப்பார். அப்போ பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ஃபோர்ஸ்/IL. ஃபோர்ஸை நான் எப்படி எழுதிக்கலாம்? ml⁻⁻2. கரண்ட் எப்படி எழுதிக்கலாம்? குமார் ஐடிக்கு போனோம். அப்போ ஐ என்ன ஆயிடுச்சு? Q/T. ஸோ Q வந்து கூலும்ல இருக்கு, T வந்து டைம். ஸோ டைமை மேலே கொண்டு போயிட்டு லென்த்து, இந்த லென்த்து கேன்சலா? அப்போ எல் வரக்கூடாது. ஓகே, இந்த ஆப்ஷன் இல்லை. C⁻−1 வரும், நீங்கள் -2 இருக்குது. ஸோ இதை மேலே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இதுதான் ஆன்சர். பாடி ஆஃப் மாஸ் கொடுத்துட்டாங்க, இஸ் மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வித் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்டம் கேட்குறான். மொமெண்டம் ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. நீ உட்காந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்டால் இந்த கொஸ்டின் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இல்லை, இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கான கொஸ்டின் தான். ஓகே, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் எப்பவுமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஞாபகம் வச்சுக்கணும். சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் தான் ஆன்சர் எழுதணும். மல்டிப்ளிகேஷனுக்கும் சரி டிவிஷனுக்கும் சரி. இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? 4 இருக்குது. இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ ஆன்சரில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கணும்? மினிமம் இருக்கணும். 3 தான் இங்கே மினிமம். அப்போ ஆன்சரில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கணும். இதுதான் ஆன்சர். நீ உட்காந்து இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சரியா கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டு என்ன சார் ஆன்சர் தப்பாக வருதுன்னா இந்த கொஸ்டின் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கான கொஸ்டின் கிடையாது. நீ இந்த வேல்யூ 5ஆல் மல்டி ஆகுனா இதுதான் கரெக்ட் ஆன்சர், 17.565. சரியா? அப்போ இது கரெக்ட் ஆன்சர். இல்லை சார் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 6, அப்போ இந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, ஏன்னா இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட நம்பர். ஸோ எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் எழுதணும். சப்போஸ் ரெண்டுலேயுமே 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருந்தால் ஆன்சர் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் வரணும். சரியா? அப்போ 4 சிக்னிஃபிகன்ட்ல எது ஆன்சர் கரெக்ட்னா இந்த ஆன்சர் கரெக்ட், ஏன்னா இதான் ஆன்சராக வரும். இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். 2 full turn of a circular scale of a screw gauge covers a distance of 1 mm. ரெண்டு தடவை முழுசாக சுற்றினா எனக்கு 1 mm கிடைக்குது மெயின் ஸ்கேலில். டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் அந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து 50. ஃபர்தர் இட் இஸ் ஃபவுண்ட் தட் த ஸ்க்ரூ கேஜ் ஹஸ் an error of நெகட்டிவ் எரர் இருக்குது. அப்போ வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ ஓகே வருவோம். ஃபர்தர் இட் இஸ் ஃபவுண்ட் தட் while measuring the diameter of a thin wire, a student note that main scale reading வந்து 3 mm இருக்குது. சரியா? மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ வருது? 3 mm வருது. அண்ட் த நம்பர் ஆஃப் டிவிஷன் இந்த சர்க்குலர் ஸ்கேல் எவ்வளோ இருக்குது? 35 வருது. ஓகே, எல்லாமே 3ல் தான் கொடுத்துருக்கான். நல்லா பாரு, இதில் லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேல்யூ ஆஃப் 1 பிட்ச் ஸ்கேல்.
கரெக்டா? வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை ஃபுல்லாக சுற்றுனா 2 தடவை ஃபுல்லாக சுற்றுனா தான் 1 மில்லிமீட்டர். அப்போ ஒரு தடவை நான் ஃபுல்லாக சுற்றினா எவ்வளோ சார்? 1/2 மில்லிமீட்டர். அடுத்து என்ன சொல்கிறான்? லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் வெர்னியர் ஸ்கேல். ஸோ வெர்னியர் ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன் இருக்குது? 50 இருக்குது. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 1/100 மில்லிமீட்டர் 0.01 மில்லிமீட்டர். இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ? 3 மில்லிமீட்டர். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் எவ்வளோ? 35. அப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா என்ன பண்ணுவேன்? வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸையும் லீஸ்ட் கவுண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவேன். இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை 0.35 மில்லிமீட்டர். அப்போ என் கரெக்ட் டோட்டல் ஆன்சர் என்ன? என் ரீடிங் எவ்வளோ வருது? கரெக்டா? எரர் எவ்வளோ இருக்கு? அப்போ டோட்டல் ரீடிங் என்ன? எப்பவுமே எரர் சப்ராக்ட் பண்ணிது. என்ன எரர் இருக்கோ அது என்ன பண்ணு? சப்ராக்ட் பண்ணி மைனஸ் ஆஃப் அந்த வேல்யூ போட்டுரு. In an experiment, the angle required to be measured using an instrument 29 division of the main scale exactly coincidence with the 30 division of Vernier scale. நல்லா பாரு, 29 main scale division is equal to 30 Vernier scale division. அப்போ இதில் இருந்து நான் 1 Vernier scale division எப்படி எழுதுனா? 29/30 main scale division. இதில் least count எப்படி எழுதுவீங்க? 1 main scale division minus 1 Vernier scale division. So 1 minus 29 ஏன்னா Vernier scale division வந்து இந்த வேல்யூ போடுறேன் times main scale division. இல்லை சிம்பிளாக உனக்கு சொல்லி கொடுத்தேன். சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணணும்? பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பை பெரிய நம்பர். இதில் 2 நம்பர் கொடுத்துருப்பானா? இங்கே பாரு, இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர். இதில் எது பெரிய நம்பர்? 30 பெரிய நம்பர். பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைட் பை பெரிய நம்பர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/30. மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ சார்? 0.5 டிகிரி. 0.5 டிகிரி. 0.5னா 1/2ன்னு போடலாமா? 1/2 டிகிரி. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/60 டிகிரி. 1/60 டிகிரி நம்மளுக்கு தெரியும் 1 டிகிரினா 60 மினிட்ஸ். அப்போது 1/60 டிகிரி 1/60 டிகிரினா 60 மினிட்ஸ் பை 60. ஏன்னா 1 டிகிரி 60. அப்போ 1/60னா 60 மினிட்ஸால் 1 டிகிரி. அப்போ 1 மினிட். மினிட்டை செகண்டாக மாற்றணும்னா 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ஸோ 1 மினிட். இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க? ஓகே, ஹாஃப். இந்த இடத்துல டைப்பிங் எரர் இருக்குது. ஹாஃப் மினிட். ஸோ LF சேர் வரணும், அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். The respective number of significant figure. எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது? 5 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஸோ 5 1. இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன? ஃபோர்ஸ் அப்பான் லென்த்து. ஃபோர்ஸோட டைமென்ஷன் எழுது mL/-2 பை லென்த்து. ஓகே, நல்ல கொஷின். ரெக்கார்டிங் ஆகுது. The unit of length, velocity and force are double. நல்லா பாரு, லென்த்து நான் டபுள் பண்ணியிருக்கேன். நான் எதை டபுள் பண்ணியிருக்கேன்? லென்த்தை டபுள் பண்ணியிருக்கேன். நான் லென்த்தோட டைமென்ஷனை டபுள் பண்ணால் வெலாசிட்டி என்ன ஆகும் சார்? வெலாசிட்டி டபுள். ஏன் சார்? அப்போ ஏன்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தோன்னா லென்த் அப்பான் டைம். அப்போ நான் லென்த்தை டபுள் பண்ணால் வெலாசிட்டி என்ன ஆகுது? டபுள் ஆகுது. அப்போ டைமில் எதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சப்போஸ் டைமும் டபுள் ஆகுது, லென்த்தும் டபுள் ஆகிருக்குன்னா வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கணும்? சேமாக இருந்திருக்கணும். இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். அப்போது என் லென்த்து பார்த்தோன்னா டபுள் ஆகுது, எல் டேஷ் பார்த்தோன்னா 2 டைம்ஸ் எல். அப்போ இனிஷியல் என் வெலாசிட்டி வந்து லென்த் அப்பான் டைமு. அப்போ என் ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தோன்னா எல் டேஷ் பை டி. அப்போ நான் இங்கே 2L/Tன்னு போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி இது 2 டைம்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆகுதா?
அப்போ எனக்கு இதுலேருந்து என்ன சார் தெரியுது, லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, டைம் மாறவில்லை. அப்போ டைம் டபுளான்னு கேட்குறாங்க, டைம் டபுள் ஆகாது. அடுத்து எது டபுள்னு சொல்கிறோம், ஃபோர்ஸும் டபுள் ஆகுது. நான் லென்த்தை டபுள் பண்ண எனக்கு ஃபோர்ஸும் டபுள் ஆகுது. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, mLT². இப்போ நல்லா பாரு, டைமில் சேஞ்ச் இல்லைங்கிறது நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சப்போஸ் மாஸில் சேஞ்ச் இருந்தால் லென்த் ஆல்ரெடி டபுள் ஆக்குறேன். லென்த் என்ன டபுள் ஆகுனா ஃபோர்ஸ் என்ன ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு. அப்போ மாஸில் எந்த சேஞ்சும் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா சப்போஸ் மாஸும் டபுள் ஆகுது, லென்த்தும் டபுள் ஆகுது, ஃபோர்ஸ் எத்தனை டைம்ஸ் ஆயிருக்கணும், 4 டைம்ஸ் ஆயிருக்கணும். அப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொன்னால் லென்த்து மட்டும்தான் டபுள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ அதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது டபுள் கிடையாது. மொமெண்டம் டபுள் ஆகுமா, மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி டபுள் ஆயிருக்கு, ஸோ மொமெண்டமும் கண்டிப்பாக என்ன ஆகும், டபுள் ஆகும். எனர்ஜி டபுள் ஆகுமா, எனர்ஜி வந்து mv². எனர்ஜி எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா டைமென்ஷனலி எழுதுறேன் சார், mLT⁻⁻1. இப்போ லென்த் டபுள் ஆச்சுன்னா மொத்த வேல்யூ டபுள் ஆகும். ஏன்னா மாஸில் சேஞ்ச் இல்லை, டைமில் சேஞ்ச் இல்லை. ஆனால் எனர்ஜியில் பாரு mL²T⁻². அப்போ லென்த்து டபுள் ஆச்சுன்னா மாஸ் வந்து 4 டைம்ஸ் ஆகும். இந்த டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா இந்த ஈக்குவேஷன் நிறைய பேர் இந்த கொஸ்டினை கொடுத்தோன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆல்ஃபாவோட டைமென்ஷன் தனியாக கண்டுபிடிப்பாங்க, பீட்டாவோட டைமென்ஷன் தனியாக கண்டுபிடிச்சி ஃபைனலாக கொண்டு வரும். உன்கிட்ட கேட்குறது என்ன, ஆல்ஃபா பை பீட்டா தான் கேட்குறான். இப்போ நல்லா பாருங்க, ஆடோ சப்ராக்ட் பண்ணுறேன்னா டைமென்ஷனலி தே ஆர் சேம். அப்போ நான் இந்த இடத்துல ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா டைம்ஸ் v². v என்ன, வால்யூமா வெலாசிட்டியா, வெலாசிட்டி. அப்போ ஆல்ஃபா பை பீட்டாவை நான் எப்படி எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி². ஃபோர்ஸ் என்ன, mLT⁻². வெலாசிட்டி என்ன, L²T⁻². என்ன வெலாசிட்டி L⁻², அதை ஸ்கொயர் பண்ண L²T⁻². அப்போ அது சிம்ப்ளிஃபை பண்ணால் mL3T⁻⁴. mL3T⁻⁴. இதுதான் ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க சார், ஆல்ஃபா தனியாக கண்டுபிடிக்கிற, பீட்டா தனியாக கண்டுபிடிக்கிற, அதுக்கப்புறம் ஆல்ஃபா பை பீட்டா தேவையில்லை. கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடி, அது இஷ்டம். In a practical unit, if unit of mass become double, then that of the time. So sorry. In practical unit, if the unit of mass become double and that of unit of time become half, அதாவது மாஸ் டபுள் ஆகுது, டைம் வந்து பாதி ஆகுது. சரியா? அப்போ ஜூல்ஸ் 8 ஜூல்ஸ்னா இன்னொரு யூனிட்ல எப்படி எழுதலாம், இந்த யூனிட்ல இது mLT⁻². இன்னொரு யூனிட்ல எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே மாஸ் என்ன இருக்குது, டபுள். புரியுதா இல்லையா? லென்த்து மாற்றம் இல்லை. டைம் எங்கே இருக்குது சார், T⁻⁻2னா T² கீழே இருக்குது. இப்போ டைம் என்ன ஆயிடுச்சு, பாதி. அப்போ 1/2 the whole square. என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா சார்? புரியல சார். m1 L1 by T1². சரி, நான் கேபிட்டல் T யூஸ் பண்ணுறேன். mLT⁻², சாரி எனர்ஜி தானே, mL²T⁻² வரும். நான் இவ்வளோ நான் தப்பாக பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சார் சொல்கிறாங்க, இன்னொரு இதில் என்னோட மாஸ் என்ன ஆகுது, டபுள் ஆகுது. அப்போ இங்கே பார்த்தோன்னா m2 L2² T2². மாஸ் வந்து டபுள். அப்போ m2 வந்து எப்படி இருக்குது, 2 டைம்ஸ் m1. L2 எப்படி இருக்குது, சாரி L2 இல்லை, L2ல எந்த சேஞ்ச் இல்லை, L2 வந்து L1க்கு ஈக்குவல். T2 எப்படி இருக்குது, T1ஓட பாதி. புரியுதா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறான். m1க்கு பதிலாக நான் அப்படியே வச்சுக்கிறேன், m1 வச்சுக்கிறேன் L². T1க்கு பதிலாக நான் 2Tன்னு போடலாமா, ஸோ 2T2ஓட ஸ்கொயர். இங்கே m2க்கு பதிலாக நான் 2m1. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது, கேன்சல் பண்ணி இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் கேன்சல். 8/4 இஸ் ஈக்குவல் டு n2 இன்ட்டு 2. அப்போ n2 வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1. ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன். சரியா? நான் கிளாஸில் நடத்துகிறப்ப மேபி இந்த கொஷின் வேறு மாதிரி சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன், ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்திருப்போம். ஓகே, டைமென்ஷனலி ஏதோ ஈக்குவேஷன் இருக்குது.
V என்ன சொல்கிறான், V வந்து வால்யூம் ஆஃப் அ லிக்விட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஃப்ளோயிங் பர் யூனிட் செகண்ட். ஸோ V பார்த்தனா வால்யூம் பர் செகண்ட். V என்னது, வால்யூம் பர் செகண்ட், வால்யூம் பர் செகண்ட். அப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு L³ T⁻⁻1 வரணும். கரெக்டா? ப்ரெஷர் கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் என்ன, நீட்டாக இருக்குது, R இருக்குது. நீட்டாவோட டைமென்ஷன் என்ன, R வந்து லென்த்து தான், அப்புறம் L லென்த்து தான். இப்போ இந்த 4 ஃபிசிக்கல் குவான்டிட்டி வச்சு என்கிட்ட இதை உருவாக்குன்னு சொல்கிறான். ஏன்னா எல்லாத்துலேயும் V தான் இருக்குது, Vயை உருவாக்க சொல்கிறான். இப்போ நல்லா பாரு, எனக்கு L³ T⁻⁻1 வரணும். அப்போ L³ T⁻⁻1 வரணும்னா மாஸ் வரணுமா? எனக்கு தெரிஞ்சு மாஸ் வரக்கூடாது. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்த நான் என்ன பண்ணால் மாஸ் கேன்சல் ஆகும், டிவைட் பண்ண கேன்சல் ஆகும். அப்போ நல்லா பாரு, பியையும் நீட்டாவே நான் டிவிஷனில் வச்சுருக்கணும். P பை நீட்டா பண்ணு, இல்லை நீட்டா பை P பண்ணு, மல்டிப்ளை பண்ணால் மாஸோட ஸ்கொயர் ஆயிரும். புரியுதா? இப்போ P பை ஓகே டைம் பவர் -1 வரணும். இப்போ நல்லா பார்த்தேன்னா நான் சப்போஸ் நீட்டாவே P-ஆல் டிவைட் பண்ணா, T⁻⁻1 இருக்குது. இதை நான் P-ஆல் மல்டினா T⁻⁻2. இது சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும், T கிடைக்கும். ஆனால் T⁻⁻1 வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக T⁻⁻2 T⁻⁻1 டிவைட் பண்ணால் தான் T⁻⁻1. அப்போ P பை நீட்டா வரணும். P பை நீட்டா எந்த ஆப்ஷனில் இருக்குது, இந்த ஆப்ஷனில் இருக்குது. இது நீட்டா பை P போட்டால் தப்பாக வருது. சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணுமா, PR⁴. Pயோட டைமென்ஷன் என்ன, R⁴. அப்போ லென்த் பவர் 4 டிவைடட் பை நீட்டா L. L வந்து லென்த்து. மாஸ் கேன்சல், இது இதோட கேன்சல். இதை சிம்பிளிஃபை பண்ணால் L⁴ எல்லால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், L³ கிடைச்சிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் T⁻⁻1. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். The equation of a stationary wave is given by, இதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேஷனரி வேவ். which of the following statement is incorrect? இதில் எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா பாரு, இந்த சைனுக்குள்ளே இருக்கிற இந்த டேர்முக்கு டைமென்ஷன் இருக்கக்கூடாது, அப்போ தான் இது சைனுக்குள்ளே இருக்கும். அப்போ நல்லா பார்த்தோன்னா இது மொத்தத்தோட டைமென்ஷன் என்ன ஆயிடணும், 1 ஆயிடணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, CTக்கும் லாம்டாக்கு சேம் டைமென்ஷன் கேட்டால் கண்டிப்பாக சேம் டைமென்ஷன். ஏன் நல்லா பாரு, 2πCT/λ is equal to 1. 2πக்கு டைமென்ஷன் இல்லை. அப்போ CTயோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவல் நடக்கணும், லாம்டா. அப்போ தான் இந்த CT/λ டைமென்ஷன் கேன்சல் ஆகும். அப்போ CTக்கும் லாம்டாக்கு சேம் டைமென்ஷன் கேட்டால் எஸ். எக்ஸுக்கும் லாம்டாக்கு சேம் டைமென்ஷனா, ஆமாம். அப்போ தான் இந்த எக்ஸும் லாம்டா என்ன ஆகும், கேன்சல் அவுட் ஆகும். புரியுதா இல்லையா? ஓகே. டைமென்ஷன் ஆஃப் 2πC/λக்கும் அதுக்கும் சேம். நல்லா பாரு, இதோட டைமென்ஷன் என்ன ஆயிரும், 2πCT/λ. 2πCT/λ இதோட டைமென்ஷன் 1. அங்கே என்ன இருக்குது, 2πx/λ. இதோட டைமென்ஷன் என்ன தான், 1 தான். அப்போ ரெண்டுத்தோட டைமென்ஷன் சேம்னா நான் ஈக்குவேட் பண்ணால் CT/λ 2πCT/λ வந்து 2πx/λ. இந்த டைமை மட்டும் அங்கே கொண்டு போயிட்டான். அப்போ நல்லா பார்த்தோன்னா 2πC/λோட டைமென்ஷன் 2πx/λ டைம்ஸ் t. நீ கொஞ்சம் திங்க் பண்ணேன்னா எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் பை டைம் என்ன சார், வெலாசிட்டி. அப்போ பார் வெலாசிட்டி c/λ. அப்போ x/t வந்து c/λ சேம் தானே. இப்போ x/t வந்து c/λ. இங்கே என்ன இருக்குது, c/λ சேம். இதோட டைமென்ஷன் என்ன, c வந்து பார்த்தோன்னா பேசிக்கலி வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன, L⁻⁻1/λ. லாம்டா வந்து L. இது கேன்சல் பண்ணாலும் x என்னது லென்த்து, லாம்டா என்னது லென்த்து. T⁻⁻1 இதுக்கு சேம் டைமென்ஷன் கேட்டால் இதுக்கு சேம் டைமென்ஷன் இல்லை. ஸோ இதுதான் வேறு வேறு. எனர்ஜி, வெலாசிட்டி அண்ட் டைம் ஆர் டேக்கன் அஸ் ஃபண்டமெண்டல் யூனிட். த டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். அகைன் PYQ கொஷின். சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன சார், சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோர்ஸ் அப்பான் லென்த்து. அப்போ இதுதான் உன்னோட டைமென்ஷனாக கிடைக்கணும். இப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன, ml² T⁻⁻2. வெலாசிட்டி டைமென்ஷன்னா LT⁻⁻1. டைமோட டைமென்ஷன்னா T. இப்போ நல்லா பாரு, எனக்கு மாஸ் வேணுமானா வேணும். அப்போ எனர்ஜி கண்டிப்பாக எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்கணும். நான் எனர்ஜியை ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா மாஸ் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ எனர்ஜி மட்டும்தான் இருக்கணும். மிச்சம் எல்லா ஆப்ஷன் பாரு,
e பவர் -2ன்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக இது PYQ தான், ஆனால் PYQ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி சால்வ் பண்ணு. மாஸ் வந்து 1 இருக்கணும், அப்போ எனர்ஜி டாப்பில் இருக்கும். இப்போ இங்கே லென்த்தோட ஸ்கொயர் இருக்குது, கீழே லென்த் இருக்குது, எனக்கு ஆன்சரில் லென்த்தே வரக்கூடாது. அப்போ நான் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணதான் மேலே L ஸ்கொயரும் கீழே இருக்குது L ஸ்கொயர் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஸோ எனர்ஜி பை வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணுனா m மட்டும்தான் உனக்கு மிச்சம் இருக்கும். எனக்கு t பவர் -2 வேணும். அப்போ t பவர் -2 வேணும்னா நான் இங்கே t பவர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு t பவர் -2 ஆயிடும். புரியுதா இல்லையா? மேலே போகிறப்ப force is applied on square of area length percentage of the air. நல்லா பாரு, லென்த்தில் இருக்க ஏர் 2%, ஃபோர்ஸில் இருக்கிறது 4%. ப்ரெஷர் கேட்கணும், ப்ரெஷர் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. இதனை எப்படி எழுதிக்கலாம், டெல்டா எஃப் பை எஃப் ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ. இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன, ஸ்கொயரை பொறுத்தவரை லென்த்தோட ஸ்கொயர். அப்போ டெல்டா ஏ பை ஏவை நான் எப்படி எழுதலாம், 2 டைம்ஸ் டெல்டா எல் பை எல். அப்போ நான் இந்த வேல்யூவை டெல்டா எஃப் பை எஃப் ப்ளஸ் 2 டைம்ஸ் டெல்டா எல் பை எல்னு எழுதலாம். டெல்டா எஃப் பை எஃப் எவ்வளோ பர்சன்டேஜ், 4%. ப்ளஸ் 2 டைம்ஸ் டெல்டா எல் பை எல் என்ன, 2%. அப்போ இந்த வேல்யூ 4, இந்த வேல்யூ 4, 4 + 4 8. A public park is in the form of a square, has an area of area na enna a plus delta a oda value enna 100 plus or minus 0.2. அப்ப a oda value 100. இது வந்து லென்த்தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஏன்னா ஏரியா வந்து லென்த்தோட ஸ்கொயர். அப்போ என்னோட எல்லோட வேல்யூ என்ன, 10. எல்லா ஆப்ஷன்லையும் எல்லோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு டெல்டா எல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறது, ஏன்னா ஏ பார்த்தோன்னா எல் ஸ்கொயர், அப்போ டெல்டா ஏ பை ஏ என்ன ஆயிரும், 2 டைம்ஸ் டெல்டா எல் பை எல் ஆயிரும். டெல்டா ஏ 0.2 by 100 is equal to 2 times delta L by L. L ஓட வேல்யூ என்ன, 10. இது இதோட கேன்சல் பண்ணிடு, இதை கேன்சல் பண்ண இந்த 0.1 0.1 10 டிவைட் பண்ணா 0.01. அப்போ ஆன்சர் என்ன, என் லென்த் 10, இது 0.01. புரியுதா? the dimension of இது எதோட டைமென்ஷன் கேட்கலாம், இது பாரு ஃபோர்ஸா, ஃபோர்ஸ் பை கரண்டோட ஸ்கொயர். ஃபோர்ஸ் பை கரண்டோட ஸ்கொயர் எதோட டைமென்ஷன் சார், மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி μ0ஓடது. செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருந்தால் என்ன சார் வந்திருக்கும், இல்லைன்னா ஒரு ஆப்ஷனுக்கு எழுதி காமிச்சிடுறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருந்திருந்தா எனர்ஜி பை கரண்டோட ஸ்கொயர் வரணும். இது அகைன் நீட்டில் இருக்க PYQ. μ0 வேணும்னு சொன்னால் ஃபோர்ஸ் அப்பான் கரண்டோட ஸ்கொயர். எப்சிலன் நாட் வேணும்னு சொன்னால் I² T² பை FL². இது வேணா சிம்பிளிஃபை பண்ணி இப்படி போட்டுக்கோ, I² பை FC². C வந்து ஸ்பீடு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைம்ஸ் ஏரியா. இதை நான் எப்படி எழுதிக்கலாம், F by I into L times area. அப்போது இதை நான் சிம்பிளிஃபை பண்ண இது லென்த் ஆயிரும். அப்போ எனர்ஜி பை கரண்ட், எனர்ஜி பை கரண்ட்னா ஃப்ளக்ஸு, எனர்ஜி பை கரண்ட்டோட ஸ்கொயர்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர்னா இது கரண்ட் ஸ்கொயர் பை ஃபோர்ஸ் இன்டூ C² பார்த்தோன்னா பர்மியபிலிட்டி. சரி, பர்மிட்டிவிட்டி. த ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்ட். நல்ல பாரு, இதில் லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க, கரெக்டான சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் கேட்குறாங்க. உட்காந்து மல்டிப்ளை பண்ணனா மல்டிப்ளை பண்ணு, ஆனால் ஆன்சர் தப்பாக வரும். இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, 2 இருக்குது. இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, 3 இருக்குது. ஸோ இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஸோ மினிமம் என்ன, 2. அப்போ ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னு 2. இதில் 4 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ இதுதான் 2 ஆன்சர். சார் மல்டிப்ளை பண்ணி காட்டுங்க சார், என்னால் நம்ப முடியாதுன்னா மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் தப்பாக தான் வரும். சரியா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் இதை நான் எப்படி எழுதியிருக்கேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 14 × 10⁻²ன்னு எழுதியிருக்கேன். The screw gauge give the following reading. Main scale reading 0, circular scale reading 0.52. சரியா, இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு டிவிஷன் 1 mm. 1 mm எத்தனை பிரிச்சிருக்கீங்க, 100ஆக பிரிச்சிருக்கீங்க.
அப்போ என் லீஸ்ட் கவுண்ட் என்ன ஆயிரும்? வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் இந்த வெர்னியர் ஸ்கேல். ஆன்சர் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, மெயின் ஸ்கேல் ரீடிங் 0 மில்லிமீட்டர். அப்போ 0 சேர்த்தா என்ன சேர்க்கலன்னு என்ன? இப்போ 52 இதே மல்டிப்ளை பண்ணா 0.052. இது நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான். இஃப் E and G represents the energy of gravitation constant, இதில் இதுவும் அகைன் நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான். E/G கேட்டான். எனர்ஜியோட டைமென்ஷன் எழுது. mL²T⁻². ஜியோடது எழுது m⁻−1 L³ T⁻−2. இப்போ நல்லா பாரு, இந்த m⁻−1 மேலே போயிடுச்சுன்னா +1 ஆயிரும். நான் இப்போ கேன்சல் பண்ண பார்த்தேன். அப்போ ஆன்சர் m² வரணும். இதில் m² இல்லை, t இருக்கக்கூடாது. அப்போ T⁻0. இதுதான் ஆன்சர். எப்படி சார்? நான் இந்த m⁻−1 மேலே படித்தா அப்புறம் m⁻+1 ஆயிருமா? அப்போ m². இந்த T கேன்சல் T⁻0. இது மேலே போயிடுச்சுன்னா -1. டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இது நீட்டில் கேட்ட கொஸ்டின். இஃப் ஐம் நாட் ராங் இது 2020 நீட் கொஸ்டின். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ஏன் சார் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு வந்து அப்படி மயக்கம் வர மாதிரியே இருக்குது. சரியா? எதுவும் சாப்பிடல, இதில் கோல்டு வேறு, தண்ணி என்னால் குடிக்க முடியல ரொம்ப. ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஷோ டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் தள்ளி வாங்க. ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸ் அப்பான் லென்த் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லையா? கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா தான் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்க போகுது. ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸோடது mL⁻², ஏரியாவோடது L². அப்போ mL⁻−1 T⁻−2. இதே தான் ப்ரெஷருக்கும் வரும். இதே தான் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் எல்லாத்துக்கும். த யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இது PYQ கொஸ்டின் தான். சரியா? ஆனால் ரொம்ப முன்னாடி கேட்ட PYQ கொஸ்டின். Q is equal to KA delta T cat by length. சரியா? இது என்ன சார்? இந்த K என்னது? இது வந்து ஹீட் அப்பான் டைம். ஹீட் அப்பான் டைம். எனர்ஜி பை டைம் என்ன? ஜூல் பர் செகண்ட். ஜூல் பர் செகண்ட் நான் வாட்னு எழுதலாம். அப்போ இதோடது என்ன ஆயிடுச்சு? வாட் ஆயிடுச்சு. கேவோடது கேட்குறாங்க. நல்லா பாரு, இது வந்து ஏ, இது எல்லு. அப்போ இதோடது மீட்டர்², இதோடது மீட்டர். டெல்டா டி வந்து கெல்வின், டெம்பரேச்சரை கெல்வின் மெஷர் பண்ணுவேன். இதை கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ கேவோடது என்ன கிடைக்குது? வாட் பர் மீட்டர் கெல்வின். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? வாட்டை நீ ஜூல் பர் செகண்ட்னு போடலாம். சரியா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. அகைன் இது வந்து PYQ கொஸ்டின் தான். A physical quantity of the dimension of length that can be formed. லென்த்தை ஃபார்ம் பண்ணணும். எதுலேருந்து ஃபார்ம் பண்ணணும்? சிலேருந்து. சி என்ன சார்? சி வந்து வெலாசிட்டி. ஜி என்ன சார்? m⁻−1 L³ T⁻−2. எப்சிலான். நல்லா பாரு, இந்த ஃபார்முலாவை எப்படி சார் நான் டிரைவ் பண்ணுறதுன்னா நல்லா பாரு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 1/4π சார்ஜோட ஸ்கொயர்/r² இருக்குமா? அப்போ எனக்கு இதோட டைமென்ஷன் வேணும்னா நான் இதை FR² எழுதிக்கலாம். இதோட டைமென்ஷன் FR² ஆயிடுச்சு. ஃபோர்ஸ் R². ஸோ ஃபோர்ஸ் mL⁻². இதை லென்த்தோட ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணி இங்கே க்யூப் ஆயிரும். இப்போ நான் இதை வச்சு எது உருவாக்கணும்? லென்த்தை உருவாக்கணும். லென்த்தை உருவாக்க போகிறேன்னு சொன்னால் மாஸ் இருக்கணுமா? மாஸ் இருக்கவே கூடாது. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண சார் கேன்சல் ஆகும் மாசு? இது ரெண்டுத்தையும் எனக்கு தெரிஞ்சு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் மாஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஜியும் E²/4πε மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும் பாரு. மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது பாரு, டிவிஷனில் வந்துச்சு. இது ஆன்சர் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? L⁻6 T⁻−4. கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கே என்ன இருக்குது? சி இருக்குது. அப்போ நான் சப்போஸ் இதை சியால் டிவைட் பண்ணால் L⁻−1. அப்போ டைம் இருக்குமா இருக்காதா? டைம் இருக்கும். T⁻−3 இருக்கும். அப்போ இது ஆன்சர் இல்லை. மிச்சம் ரெண்டு ஆப்ஷனில் பாரு, இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் ஹோல் பவர் 1/2 இருக்குது. அப்போ எனக்கு வந்திருக்க ஆன்சருக்கு நான் ஹோல் பவர் என்ன கண்டுபிடிச்சிடுறேன்? 1/2. 1/2 கண்டுபிடிச்சா எனக்கு L³ T⁻−2 இருக்குது. இப்போ நல்லா பண்ண C² மல்டிப்ளை பண்ணால் L⁻² ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் T⁻−2 இன்டூ T⁻−2 T⁻−4 ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணாதான் கேன்சல் ஆகும். பிளாங்க் கான்ஸ்டன்ட், ஓகே. ஸ்பீட் ஆஃப் லைட், நியூட்டன். அகைன் இது PYQ எல்லாமே நான் சால்வ் பண்ணது தான். ஹச்சோட டைமென்ஷன் என்ன? mL² T⁻−1. ஸ்பீட் ஆஃப் லைட்டு. சியோடது என்ன?
எல் டி பவர் மைனஸ் ஒன். நியூட்டன்ஸ் ஜியோடது என்ன, எம் பவர் மைனஸ் ஒன் எல் கியூப் டி பவர் மைனஸ் டூ. இதுதான் உன்னோட ஓகே. இதை வச்சு லென்த்தை க்ரியேட் பண்ணணும். இது 2015-16 வந்த கொஸ்டின். இதை வச்சு நான் எதை க்ரியேட் பண்ணணும், லென்த்தை க்ரியேட் பண்ணணும். அப்போ எனக்கு மாஸ் இருக்கக்கூடாது. மாஸ் இருக்கக்கூடாதுன்னு இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண சார், மாஸ் கேன்சல் ஆகும். ஹச்ஏஜியை மல்டிப்ளை பண்ணணும். இது இல்லை, இது இல்லை. ஹச்ஏஜியை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன ஆன்சர் சார் கிடைக்குது, ஹச்ஏஜியை மல்டிப்ளை பண்ணுனா எல் பவர் 5 டி பவர் மைனஸ் 3 கிடைக்குது. இப்போ நல்லா பாருங்க, டைம் இருக்கக்கூடாது. ஸோ ஹோல் பவர் 1/2னா ரூட்டுக்குள்ளே ஹோல் பவர் 1/2. இப்போ சி பவர் 3/2ன்னு இங்கே போட்டேன்னா எல் கியூப் டி பவர் மைனஸ் 3 ஹோல் பவர் 1/2. சி ஹோல் பவர் 3/2 என்ன பண்ணிட்டேன், 3 உள்ளே கொண்டு வந்துட்டு 1/2 வெளியே வச்சுருக்கேன். புரியுதா? இப்போ பாரு, டி பவர் மைனஸ் 3 டி பவர் மைனஸ் 3 கேன்சல் ஆயிருமா, ஆகாதா? ஆயிரும். ஸோ இது சால்வ் பண்ணால் எனக்கு லென்த்து கிடைக்கும், இது சால்வ் பண்ணால் எனக்கு டைம் கிடைக்கும். Again PYQ question. If the dimension of critical velocity of a liquid flowing through a tube are expressed as neta, இது அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கொண்டு வரணும், if the dimension of critical velocity of a fluid, ஓகே velocity கொண்டு வரணும். இதை வச்சுக்கிட்டு velocityயை கொண்டு வரணும். velocityனா என்ன, எல் டி பவர் மைனஸ் 1 கொண்டு வரணும். எதுலேருந்து, நீட்டா. நீட்டா என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, எம் எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 1. ரோ வந்து டென்சிட்டின்னு கொடுத்துருந்தாங்க, மாஸ் அப்பான் வால்யூம். ஆர் வந்து ரேடியஸ், அப்போ இது லென்த்து தான். இதை வச்சு நான் இதை கொண்டு வரணும். அப்போ என் ஆன்சரில் வந்து மாஸ் இருக்கணுமா, மாஸ் இருக்கக்கூடாது. அப்போ மாஸே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தேன்னா நான் நீட்டாவையும் ரோவையும் என்ன பண்ணால் கேன்சல் ஆகும், டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகும். அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்று நீட்டா பை ரோ இல்லை ரோ பை நீட்டா. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 1 இருந்தால் இதோட வேல்யூ -1 இருக்கணும், இல்லை இது -1 +1. நல்லா இப்போ ரெண்டுலேயுமே -1 கொடுத்துருக்கான், இது ரெண்டுலேயுமே +1 கொடுத்துருக்கான், இது ரெண்டுலேயுமே -1. இதுதான் ஆன்சர். சார் எப்படி சார் நீட்டா பை ரோ வரும் இல்லை ரோ பை நீட்டா வருமானு கண்டுபிடிக்கிறது? நான் சப்போஸ் நீட்டாவே கீழே கொண்டு வந்துட்டேன்னா இந்த டி பவர் -1 கீழே இருக்கும், கீழேருந்து மேலே வரப்போ டி பவர் +1 ஆயிடுமா? ஆனால் எனக்கு இங்கே டி பவர் -1 வேணும். ஸோ இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணி பார், ஹோல் பவர் 1 -1 கொடுத்துருக்கானா. அப்போ நீட்டா எம் எல் பவர் -1 டி பவர் -1, ரோ டினாமினேட்டரில் -1 தானே கொடுத்தேன்னா, அடுத்து இங்கே ஒரு எல். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, இந்த மாஸ் கேன்சல் ஆயிருக்குமா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் எல் பவர் -2 -2 மேலே போயிடுச்சுன்னா +2 ஆயிரும். அப்போ எல் டி பவர் -1 வருதுல ஆன்சர். இது அகெயின் ஒரு பிவைக்யூ. ஒன்ட்ட மாஸ் கேட்குறாங்க, எதுலேருந்து, ஃபோர்ஸ் வெலாசிட்டி டைம்லேருந்து. ஒரு ஃபார்முலா வச்சு டைரெக்டாக சொல்லலாம், பட் நான் உனக்கு எப்பயும் பண்ணுற மாதிரியே பண்ணுவோம். ஃபோர்ஸ் எம்எல் டி பவர் -2 வெலாசிட்டி எல் டி பவர் -1 டைம் டி. இப்போ நல்லா பாரு, எனக்கு மாஸ் வேணும். அப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்கணும். ஃபோர்ஸ் வந்து டினாமினேட்டர் போயிடுச்சுன்னா எம் பவர் -1 கிடைக்கும். அப்போ ஃபோர்ஸ் கண்டிப்பாக எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்கணும். லென்த் வேணுமா, லென்த்து தேவையில்லை. அப்போ இந்த லென்த்து கேன்சல் பண்ணால் ஃபோர்ஸையும் வெலாசிட்டி என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இங்கே ஃபோர்ஸ் வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணியிருக்கான், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கான். நான் ஃபோர்ஸையும் வெலாசிட்டியை டிவைட் பண்ணால் எம்எல் டி பவர் -2 பை எல் டி பவர் -1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு? இப்போ நான் இதை டைமில் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் மாஸாக மாறுமா, இல்லை டைமில் டிவைட் பண்ண மாறுமா? மல்டிப்ளை பண்ணால் தான் மாறும். புரியுதா? இதை சால்வ் பண்ண இன்னொரு மெத்தட் என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனை வெலாசிட்டி பை டைம்னு போடு. அப்போ மாஸ் தானே கேட்டான், நான் இங்கேருந்து மாஸ் எப்படி எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் இன்டூ டைம் பை வெலாசிட்டி. நல்லா ஃபோர்ஸ் பை வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ இதோட பார்த்தேன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வரேன், இல்லைன்னா மயங்கி விழுந்துருவேன், எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த லெசன் வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் அது வரைக்கும் நல்லபடியாக படிச்சுக்கிட்டே இருங்க. சரியா? ஹெல்த் எப்படி மேலே கீழே போனாலும் சரி, நம்ம ப்ரிப்ரேஷன் நிற்கக்கூடாது. ஓகே? ஸோ நல்லபடியாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.